गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி, ஜெய வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி வளர்பிறை, துவாதசி, யோகம் சித்த யோகம். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை 9 மணி முதல் 10:30 வரை முகூர்த்த நேரம். மேஷ லக்னம் 9:10 மேஷ லக்னம் முகூர்த்த நேரம். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குருச்சந்திரன், கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன், மீனத்தில் செவ்வாய், சுக்கிரன், கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடமாகிய கடகத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கேந்திரஸ்தானத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, அதில் குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, வளர்பிறை சந்திரன் வேறு. ஆகவே மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் என்று இதை சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உற்சாகம் பொங்கி எழுகின்ற அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச்சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மனதிற்கு பிடித்த நபர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, பேசும் பேச்சு, சந்திக்கும் நபர்கள், நிகழும் நிகழ்ச்சிகள், வருகின்ற செய்திகள், அலுவலகத்திலும் இல்லத்திலும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்துமே உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியதாக விளங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதிக அளவிலே மகிழ்ச்சி ஏற்படுகின்ற, முழு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இது ஒரு நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி புதன் தொடர்ந்து மகரத்திலே அமர்ந்து குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்குத்தான் ராசி அதிபதி புதனுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது. புதன்கிழமை மாலை புதன் பெயர்ச்சியாகிவிடும். இன்று திங்கட்கிழமை. இன்னும் 2 தினங்களிலே புதன் பெயர்ச்சியாகி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. ஆனால் இன்றைய தினம் குருச்சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது, இந்த குருச்சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி புதன் அமைந்திருப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக ஏற்படும். நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும். மைதாஸ் டச். நீங்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி அது அப்படியே கோல்டு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் தொட்டது துலங்கும் நாள், எடுத்தது வெற்றி பெறும் நாள், நினைத்தது நடக்கும் நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசியிலே ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி, பாக்யாதிபதி குரு உச்சம், குருச்சந்திரன் சேர்க்கை ராசியிலேயே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சனிக்கு குரு பார்வை, 7ஆம் இடத்தில் இருக்கும் புதனுக்கும் குரு பார்வை, 9ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய், சுக்கிரன், கேதுவிற்கு குரு பார்வை. 5 கிரகங்கள் குரு பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு
வெற்றி திருநாள் என்று சொல்லலாம். நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். ராசியிலேயே கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களை உயர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம் இது. இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் செலவுகள் கடுமையாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளெல்லாம் திடீரென வந்து நிற்கும். அதுவும் பயனுள்ள செலவுகளாக இருந்தாலும் பரவாயில்லை. யாருக்கோ எதற்காகவோ நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். அப்படிப்பட்ட எதிர்பாராத செலவுகள், அனாவசிய செலவுகள் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே சற்று கவனம் தேவை. நிறைய பணம் வரும், ஆனால் செலவும் கடுமையாக இருக்கும். வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக செலவினங்களை கொடுக்கும். செலவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவு செய்யும் விஷயத்திலே பெரும்பாலான விஷயங்களிலே இன்றைய தினம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குருச்சந்திரன் சேர்க்கை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை அளிக்கக்கூடிய கிரக அமைப்பு. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். முழுமையாக கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். கணிசமான ஒரு கையிருப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே, நிதி நிலவரத்திலே கணிசமான கையிருப்பு இருக்கும். பணமாகவே வச்சிருங்க, அது எதையும் வாங்க வேண்டாம். இப்போது பின்னால் தேவைப்படும். அது எல்லாத்தையும் எஃப்டி பண்ணி வச்சுருங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதியாக போட்டு வைத்து விட்டால் உங்களால் எடுக்க முடியாது. இல்லைன்னா எதாவது எடுத்து செலவு பண்ணுவீங்க. இப்போ நிறைய பணம் வரும், எல்லாத்தையும் எஃப்டியில் போட்டுருங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய, தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் வழங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தொழிலில் மகத்தான ஒரு வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். சுய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச்சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலிலே ஒரு படி உயர்வு என்பது இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருக்கிறது. உச்சம் பெற்ற குருவோடு ஆட்சி பலம் பெற்ற சந்திரன், குருச்சந்திரன் சேர்க்கை 9ஆம் இடத்திலே மிகப்பெரிய ஒரு யோகம் என்று இதை சொல்ல வேண்டும். 9ஆம் இடத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை, அதிலும் விருச்சிகத்திற்கு. ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு குரு உச்சமடையும். 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது ஆட்சி பலம் பெறும். ஆகவே இப்பொழுது உச்சமான குருவும் ஆட்சியான சந்திரனும் ஒன்றாக 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகம் அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும். உங்களது நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இறைவனால். நீங்கள் முயற்சி செய்தால் இப்பொழுது எதுவும் நடக்கும். நேரம் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது முயன்றால் அனைத்தும் நடக்கும். முயற்சி செய்வது என்பது கூட நமக்கு நம்மளுடைய ஊழ்வினை நம்மை எப்படி அழைத்து செல்கிறதோ அப்படி தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். சில பேர்
நடக்காத ஒரு விஷயத்துக்காக பல வருடங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இது நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா தான் அடாடா இத்தனை நாள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். ஏன் அவன் டயத்தை வேஸ்ட் பண்ணான் அப்படின்னா அவனுடைய விதி, ஊழ்வினை. ஊழினும் வலிய யாவுல. ஆகவே அந்த ஊழ்வினை என்ன செய்யுமா, அவனை சரியான பாதையிலே செல்ல விடாமல் அவனுக்கு வேறு ஏதோதோ நிலையற்ற விஷயங்களையெல்லாம் காட்டி அதன்பால் அவனது மனதை செலுத்த வைத்து அவனை செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து விடுமா. அதற்குத்தான் சரஸ்வதி தேவியை வழிபட்டு அதன் பிறகு விநாயகரை வழிபட்டு ஒவ்வொரு செயலையும் துவங்குமேயானால், அவ்வாறு நாம் துவங்கும் பொழுது எது சரியான பாதை, எதில் நாம் செல்ல வேண்டும், நமது குறிக்கோள் என்ன என்பதை நமக்கு அவர்கள் புரிய வைப்பார்கள். அதுதான் சரஸ்வதி கடாட்சான்றது. நமது பாதையை சரிப்படுத்தி நீ இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், இதுதான் நீ அடையவிருக்கும் நிலை என்பதை நமக்கு உணர்த்துவது அந்த சரஸ்வதி கடாட்சம். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு நேரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது நடக்கும், எதை விரும்பினாலும் அது கிடைக்கும். எதை விரும்ப வேண்டும், எதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிவதற்கு நீங்கள் அன்னை கலைவாணியை வழிபாடு செய்யுங்கள். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று சொல்லி அந்த சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்துவிட்டு எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும். அந்த வழியிலே சென்றால் வெற்றி நிச்சயம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். வாழ்க்கையிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன், அஷ்டமாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். கடமைகளை தாண்டி வேறு எதுவும் புதிய விஷயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டாம். அன்றாட பணிகளை மட்டும் செய்வது மிகச் சிறந்தது இந்நாளிலே. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. கடல் கடந்து பயணம் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான கடவுச்சீட்டு கிடைக்கும். வில் கெட் விசா. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணத்திற்கான முயற்சியிலே இருப்பவர்களுக்கு அது இப்பொழுது நடந்தேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகளை செய்யும். பொதுவாக 6ஆம் இடத்து சந்திரன் என்பது கோச்சாரத்திலே நன்மை செய்யக்கூடிய ஒன்று. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு ரெண்டையும் சொல்கிறார் இவர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மகிழ்ச்சி என்றால் அப்படியே மனசில் ஆனந்தமாக அப்படியே இருக்கிறது. உற்சாகம்னா ஒரேடியாக எந்தூசியாசம், துள்ளி குதிக்கிறது. வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் மகிழ்ச்சி, வெளியே காமிச்சுட்டா உற்சாகம். சந்தோஷத்தின் இரு பெயர்கள் இவை. சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஒரு சில வார்த்தைகளை ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது அதுக்கு கொஞ்சம் அந்த டெர்மினாலஜி மாறும். அந்த மாதிரி இது. ஆகவே நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று 5க்குடைய சந்திரனோடும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ரொம்ப பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள்.
எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். தொழிலில் திருப்பு முனையாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மகத்தான வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பூசல்கள், மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து போய் மகிழ்ச்சி அலை எங்கும் பரவும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். இப்பொழுது திருமண வயதிலே இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயிக்கப்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை, மாசி 19. நாளைய தினம் பிரதோஷம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெயவருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 2/3/2015 திங்கட்கிழமையாகிய இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசலாம். பொதுவாக திருமண பொருத்தம் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான கருத்துக்கள் உழவரதை பார்க்குறோம். இப்போ என்ன கருத்துனா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் வந்து திருமண பொருத்தம் இருக்குன்னு சொல்வா, சிலர் திருமண பொருத்தம் இல்லைன்னு சொல்வா. உங்களுக்கு திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய பஞ்சாங்கங்கள் போட்டிருந்தாலும் ஜாதக சந்திரிக்கா போன்ற நூல்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தசவித பொருத்தங்களை பற்றி தான் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வர்ணாசிரம தர்மம் பிரித்து உங்களுக்கு வந்து என்னென்ன வர்ணத்தாருக்கு இன்ன பொருத்தங்கள் உண்டு இல்லைன்னு பிரிப்பா. சில இதில் பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தமாக பிராமணர்களுக்கு வேண்டாம், தின பொருத்தம் பிராமணர்களுக்கு அவசியம், இந்த பொருத்தம் இது வேண்டும் இது வேண்டாம்லாம் பிரித்து நிறைய கருத்து இருக்குது. இதில் கூட இந்த வேதை பொருத்தம்னு வரும். சிலர் வேதை பொருத்தத்தை விட்டு நாடி பொருத்தம்னு எடுப்பான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணலாம்னு சொல்கிறவாலும், இந்த பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவா. இப்படி ஒரு கூட்டம். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சர்ப்பதோஷம், புத்திர தோஷம், இப்படி ஒரு கருத்து. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு இந்த ஜாதகத்தில் பொருத்தம் கேட்குறவால ஒரு காரணமாயிடுறான். போகும்பொழுதே இந்த பையன் சரியில்லை, இருந்தாலும் என் பொண்ணு பண்ணிக்கணும்னு சொன்னால் அதனால் நான் கேட்குறேன் அப்படி ஆரம்பித்த உடனே ஜோதிடர் பார்ப்பார். ஓ, இவாளுக்கு அபிப்பிராயம் இல்லை, இந்த கல்யாணத்தில் அபிப்பிராயம் இல்லைன்னு அவர் எது பலகீனமாக இருக்கோ அதையே பேசுவார். அதே நீங்கள் பாருங்கள், இல்லை இந்த கல்யாணத்தை முடிக்கணும் ஆசைப்பட்றோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல போனீங்கன்னா பலத்தை மட்டும் பேசுவார். அதனால் நாமே வந்து ஜோதிடர்கள்கிட்ட போகும்பொழுதே ஒரு கருத்தை உருவாக்கிடணும். அப்படி உருவாக்கக்கூடாது. தெளிந்த மனதோடு போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். அதனால் ஜோதிடர்களை நிறைய பேச விடுங்க. உங்கள் கருத்தை வந்து திணிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு சுக்கிரதசை நடக்கிறது, அதனால் நான் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்களாக ஒரு அபிப்பிராயத்துக்கு போய் ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் அப்போ சொல்லிடுறீங்க எனக்கு சுக்கிரதசை நடக்கிறது, வீடு வாங்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு அது வாங்குறதுக்கு என்ன உண்டு அந்த பலன்களை சொல்லி அனுப்பிச்சிடுவார். அதனால் கருத்துக்களை வந்து ஜோதிடர்களை சுதந்திரமாக சொல்ல விடுங்க. அப்போ ஆணித்தரமாக உங்களுக்கு நல்ல விடை கட்டாயம் எல்லா ஜோதிடர்கிட்டையும் கிடைக்கும். எல்லாருக்குமே தெளிவான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து முதல் நேர் யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தேவிங்க. நாங்க கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க. நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் தேவி? பையனுக்காக பேசுறேங்க மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பையன் பேர் வந்து பிரவீன் குமார் மேடம். பிறந்த தேதி வந்து 31/10/2000.
ம் தனுசு ராசி, ம் மூல நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்கணும்? அவன் படிப்புக்காக கேட்கணும் மேடம். வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதுக்காக கேக்குறோம். கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஏதாவது தீர்வு இருக்கும். அது என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சரிங்க சுவாமிஜி? சொல்லுங்கம்மா, உங்க பையன் என்ன படிக்கிறார்? பையன் இந்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரிம்மா, கடன் எதனால வந்தது? கடன் வந்து பிசினஸ் பண்ண போய் அதன் மூலியமா வந்துருச்சு. உங்க கணவரா? ஆமாங்க சார். என்ன மாதிரி தொழில்? அவர் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாரு. சரி, இப்ப தொடர்ந்து செய்துட்டு இருக்காரா, அது நிறுத்திட்டாரா? செஞ்சுட்டு தாங்க சாமிஜி இருக்காங்க. சரி, உங்க பையனை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஆனா நீங்க எதுக்காக உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கா அவர் கல்வியை பத்தி? அவன் இவ்வளவு நாள் நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க சாமிஜி. இப்ப வந்து உடல்நிலை சரியில்லாம படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்காங்க சாமிஜி. இப்போ உங்க கணவரோட இரும்பு சம்பந்தமான தொழில் சிறப்புற்று வரத்துக்கு ஒரு பரிகாரத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு சனி பகவான் கேந்திரமேறி பலத்து வந்ததுனால நட்டங்கள் லாபமாக மாறக்கூடிய காலம் கட்டாயம் கணிஞ்சு வருது. நட்டங்கள் லாபமாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலம் கணிஞ்சு வருது. அதனால் அவர் கட்டாயம் மேன்மையான நிலையை அடைய முடியும். இப்போ பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானுக்குரிய சில பரிகாரங்களை சொல்லிட்டு வருவோம். ஆனால் இவருக்கு அது அவசியம் இல்லைன்னு தான் எங்களுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறோம். சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். அதாவது கலியுக வர்தனா இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாலை போட்டு விரதம் இருந்து போகக்கூடிய காலங்களில் போயிட்டு வர சொல்லுங்கள். அதுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் படும். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. வீட்டில் வந்து ஐயப்ப சுவாமியை படம் வச்சு சாதாரணமாக நீங்கள் தினமும் மற்ற சுவாமிகளை வழிபாடு பண்ணுற மாதிரி சுவாமியை வழிபாடு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஐயப்ப மலைக்கு மகர ஜோதி வரும்பொழுது ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரட்டும். கலியுகத்தில் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சுவாமியும் சுயம்புவாக வரக்கூடிய சுவாமியும் இல்லை சுயம்பியாக வந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய சுவாமியும் தேவதா பிரதிஷ்டைகளும் தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதும் மகரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதும் யோகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் எளிதில் பலன் கொடுப்பார், வரம் கொடுப்பார்னு சொல்லுவாள். இதில் உங்களுக்கு வந்து ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ஜோதிக்கு போயிட்டு வாங்க. இப்போ ஐயப்பன் படம் வச்சு மற்ற சுவாமி வழிபாடு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. கட்டாயம் அவரோட சூழ்நிலை அருமையாக மாறும். இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்க இடர்பாடுகள் விலகும். சனி வழி தனி என்றபடி சனி பகவான் நல்ல ஒரு அருளை கொடுப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்கள் பையனோட விஷயத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு இருந்தது. அந்த ஆரோக்கிய குறைவு தோன்றதுன்னு சொல்கிறீங்க, மருத்துவம் பண்ணுறதா சொல்கிறீங்க. சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளத்தால் அவர் படிப்பில் வந்து கொஞ்சம் பின்தங்குறாருன்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு ரொம்ப சுலபம். புத்திர் பலம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ஆரம்பிக்கும். அதாவது ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு முதல்ல வந்து மனதுக்கும் புத்திக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். அப்புறம் நிறைந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். கலியுகத்தில் வந்து அவர் வந்து சிரஞ்சீவியில் ஒருத்தராக இருக்கார். ஆஞ்சநேயர் சுவாமி கலியுகத்தில் 7 சிரஞ்சீவியில் இவரும் ஒருத்தர். அஸ்வத்தமா, மார்கண்டேயர் இவ வரிசையில் ஆஞ்சநேயரும் இருக்கார். இன்றைக்கும் வந்து இமயமலை சாரலில் ஆஞ்சநேயர் சுவாமி ராமநாமம் சொல்லிட்டு வரதா சொல்லுவாள். சோழங்கிபுரத்தில் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கலியுக பிரம்ம பட்டத்துக்காக தபஸ் பண்ணி கலியுகத்தில் பிரம்மாவாக இருக்கிறதாகவும் சொல்வாள். அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரோட அருளால் உங்கள் பையனோட படிப்பு சிறப்பாக இருக்கும். அவரோட படிப்பு கணிதனை பொறியாளியாக்கி கற்றறியும் கலை பல அறிவார்னு நவீனமான விஞ்ஞானத்துறையில் சிறப்பு பட்டம் பெறுவார். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கவலையை விடுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தேவி அவங்களுக்காக வந்து ரொம்ப எளிமையான தீர்வு தகவல் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ, என்னோட பேர் முகிலேஷ். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நீங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? ஆமா, எனக்கு உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 22/12/84. ராசி வந்து தனுசு, நட்சத்திரம் வந்து மூலம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து ஐடிஐ ஏசி முடிச்சிருக்கேன் மேடம். ஒரு கம்பெனில ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். கம்பெனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து வாகன சம்பளத்தோட கம்பெனி சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
அதான் மேடம் ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை சாமி இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு சப்தரிஷி வாக்கியமூலம் அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார், இப்போ வேலை சரி போயிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதோட கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓ, அதனால சார் 2-3 பெரிய கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்றும் எந்த ரிசல்ட்டும் வரல. ஓ, அதான் சாமி. இப்போ என்ன பதவியில் இருக்கீங்க? இப்போதான் ஏசி மெக்கானிக் தான் இருக்கேன். அதே தான், அதே தொழில், அதே உத்தியோகம், கோயிலில் தான் இருக்கேன். ஆனால் வருமானம் குறைவு. இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம், எளிமையான பரிகாரம் நான் சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்கிற தொழில் சிறப்பாகவும் இருக்கும். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களோட உத்தியோகத்திற்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறதா தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெருங்கிய நபர் ஒருவர் மூலமாக ஒரு பெரிய மனிதர் அறிமுகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6லேருந்து 11 மாதத்துக்குள்ள ஒரு சின்ன இடமாற்றம் இருக்கும். இந்த இடமாற்றத்தை சந்திக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வெப்ப பிரதேசங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பு வரும். அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு எதிர்காலம் வந்து வெற்றிகரமாக இருக்கிறதுக்கும் அது ஒரு அடித்தளம்னு கூட சொல்லலாம். அதனால் இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த சின்ன ஒரு இடையூறு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒன்று சொல்கிறோம். பெருமாள் கோயில்களில் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் கோடை உற்சவம் நடக்கும். பகல் 10ன்னு பெருமாள் கோயில்களில் சில குறிப்பிட்ட கோயில்களில் பகல் 10 அப்படின்னு கோடை உற்சவம் நடக்கும். அப்போ வந்து பெருமாளை ஏழை பண்ணி திருமஞ்சனம் அபிஷேகங்கள்லாம் பண்ணுவா. அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வெட்டி வேரும் பன்னீரும் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணும்பொழுது சுவாமிக்கு வெட்டி வேர் அதுவும் பன்னீர், நல்ல பன்னீரும் வாங்கி கொடுங்க. ஒரு லிட்டர் பன்னீரும் வெட்டி வேரும் வாங்கி கொடுங்க. பகலில் வந்து வெயில் காலத்தில் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். நீங்கள் கோயிலில் கேட்டால் மற்ற விவரங்கள்லாம் சொல்வா. ரொம்ப குளுமையாக திருமஞ்சனம் பண்ணி நிறைய உங்களுக்கு ஆராதனை திருவாராதனங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். நைவேத்தியங்கள்லாம் அன்றைக்கி சிறப்பாக பண்ணுவோம். அதில் நீங்கள் வெட்டி வேரும் பன்னீர் மட்டும் வாங்கி கொடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை நீங்கள் செய்கிற தொழில் மாதிரி ரொம்ப குளுமையாக அமையும். கவலையை விடுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்பில் யார் எங்கிருந்து பார்த்தலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் வெங்கடேஷ் மேடம். எங்கிருந்து சார் பேசுறீங்க நீங்க? கூடலூர், நீலகிரி மாவட்டம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 6/11/82ங்க. ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? இந்த பாக்குற வரன்னா தள்ளிப்பட்டு போயிட்டே இருக்கு மேடம். அது எப்போ என்ன ஏதுன்னு சாமி கேட்கலாம். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சுபயோகம் எப்போ கூடி வரும் அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க, எப்பயிலேருந்து பாக்குறீங்க வரன்? 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் சாமிஜி. சரி, என்ன உத்தியோகத்துல இருக்கீங்க? நான் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. சரி, நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல தடைகள் விலகிறதுக்குரிய காலம் கணிஞ்சு வரதா வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து 10 படி ஏறிட்டீங்க, இன்னும் ஒரு 2 படி ஏறணும், அவ்வளோதான். அதாவது நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க. திருமண வாய்ப்புகள் கூடி வருது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 8 மாத காலம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் அமைய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி மகர அல்லது கும்ப ராசியில் பிறந்தவர்களாகவும் சனி பகவான் பலத்திருக்கக்கூடிய ஜாதகமாகவும் 8 அல்லது 6 எண்ணில் பிறந்த பெண்ணாக வருவான்னு வந்திருக்கு. பிரகாசமான வாய்ப்பு இருக்கின்றதுல தெளிவாக சொல்லலாம். உங்களோட முயற்சி கட்டாயம் நல்ல ஒரு முயற்சி, சுபயோகம் கைகூடி வரும். ஆனாலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கிளேசம், வருத்தம், சின்ன சின்ன சங்கடம் இதெல்லாம் விலகிறதுக்கு வேண்டி நான் இப்போ பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் வந்து விசேஷமான பலன்களை நீங்கள் சந்திக்க முடியும். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இப்போ அபிஷேகம் சொல்லும்போது உங்களுக்கு பாலபிஷேகம்னு ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து மற்ற திரவியங்களை விட இந்த திரவியத்தை அதிக பங்கு கொடுக்கணும். 3 பங்கு 5 பங்கும் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணுங்கன்னு அர்த்தம். உதாரணம், இப்போ தயிர் வந்து 1 லிட்டர், பன்னீர் 1 லிட்டர் அபிஷேகத்துக்கு சேர்க்குறீங்கன்னா 5 லிட்டர் இல்லை 10 லிட்டர் வந்து பால் சேர்க்கணும். அது பால் அபிஷேகம்னா அந்த குறிப்பிட்ட பொருளை அதிகமாக சேர்த்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது ஒன்று.
அப்படி இல்லை அந்த ஒரு பொருளை நீங்கள் அதிகமாக வாங்கி அந்த அபிஷேகம் பண்ணும்போது கொடுக்கணும். சில கோயில்களில் வந்து பாலபிஷேகம் வந்து அபிஷேக கட்டணங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பொது வழிபாடாக பண்ணுவான். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பால் வாங்கி சுவாமிக்கு கொடுக்கலாம். நீங்கள் தனி வழிபாடாக பண்ண முடியலன்னா, உதாரணம் ஒரு 3000 ஆகுன்றாங்க, 4000 ஆகுன்றானா, அப்போ நீங்கள் வந்து பாலை மட்டும் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கலாம். அதனால் மொத்தமாக ஒரு அபிஷேகத்தை உங்களால் பண்ண முடியலனாலும் பால் அபிஷேகத்தை நீங்கள் பால் வந்து அதிகமாக வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்குங்க. ஆனால் பௌர்ணமி தினமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் வந்து ஈஸ்வர பரமாக இருந்தாலும் பெருமாள் பரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதேமாரி அம்மன் கோயில்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து பெண் தெய்வமாக இருக்கணும். உதாரணம், பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயார் சன்னதின்னு சொல்லுவாள். மகாலட்சுமி நம்ம சொல்கிறோம், தாயார் சன்னதின்னு சொல்லுவாள். ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அம்பாள் சன்னதின்னு தனியாக இருக்கும். கோயிலில் போனீங்கன்னா சொல்லுவாள். அப்போ நீங்கள் முன்கூட்டியே விசாரிச்சுட்டு அந்த பௌர்ணமி காலங்களில் அபிஷேகம் நடக்கிறது தெரிஞ்சு ஒரு குறைந்த கட்டணமாக இருந்தால் நீங்களே பண்ணுங்கள் அபிஷேகத்தை. இல்லைன்னா அபிஷேகம் பண்ணும்போது அதில் கலந்துங்க. சில இடங்களில் உற்சவருக்கு பண்ணுவான், சில இதில் மூலவர் உற்சவருக்கு சேர்த்து பண்ணுவான். அந்தந்த கோயில் சம்பிரதாயங்களை விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இந்த பாலபிஷேகம் மாத்திரம் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட சிறு சிறு சங்கடங்கள் விலகும். உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். திருமணம் கட்டாயம் கைகூடி வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வெங்கடேஷ் உங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. உங்களை தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் யாருங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கலாவதி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க கலாவதி? நீங்க? நாங்க கேரளால இருந்து பேசுறேன். நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க அக்கா பையனுக்கு வேண்டி கேட்கறேன். அவங்களுடைய பிறந்த தேதி, பேரு வந்து ராசி, நட்சத்திரம் வெங்கட்ராம், மேஷ ராசி, அஸ்வதி நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வேலை இல்ல, குடிப்பழக்கம் வேற இருக்கு, கல்யாணமும் ஆகல இதுவரை. கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. உங்க அக்கா பையன் பிறந்தது எந்த ஊர்ல பிறந்தார், எங்க இருக்காரு இப்ப? அவரு பெங்களூர்ல இருக்காரு. சரி, பிறந்தது கேரளாவா? பிறந்தது இல்ல பிறந்தது பிலாயில. சரி, இருக்கிறது பெங்களூர்ல. பெங்களூர். என்ன படிச்சார்? பிகாம். ஓ சரி. இப்போ முதல்ல உங்களோட இது வந்து உத்தியோக விஷயம், 2வது திருமணம், 3வது அவரோட குடிப்பழக்கம்னு உங்களோட சந்தேகம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும். ஆனால் அவரோட எதிர்பார்ப்பு படி அமையாது. அதனால் இந்த ஒரு 30 நாளைக்குள்ளேயே கூட அவருக்கு உத்தியோக வாய்ப்பு தேடி வர சாத்தியம் உண்டு. ஆனால் அவரோட எதிர்பார்ப்பு படி அமைய வாய்ப்பு இல்லை. பொதுவாக நீங்களே குறிப்பிட்டீங்க குடிப்பழக்கம்னு. இந்த மது பழக்கம் அவரோட வேகத்தையும் குறைக்கும், விவேகத்தையும் குறைக்கும். அவரோட வேகத்தையும் குறைக்கும், விவேகத்தையும் குறைக்கும். அவர் சாதனை பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் சோதனைகளாக தான் மாறும். அதனால் இந்த மது பழக்கம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலகீனம். அதனால் முதல்ல அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வழியை தேடுங்க. 2வது என்ன சொல்லுவோம், ஒரு கவுன்சிலிங், நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுங்க. அவரோட மது பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. இது வந்து அவரோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதுக்கு வழி கொடுக்கும். மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லி சிலது ஜபத்தால் தீரும், சிலது மந்திரங்களால் தீரும், சிலது ஔஷதம் மருத்துவத்தால் தீரும். அதனால் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. இருந்தாலும் இப்போ அவர் மது பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று நாங்கள் சொல்கிறோம். வீட்டில் வந்து வீட்லேயோ இல்லை கோயில்கள்லையோ சூளம் தாங்கி ஏதாவது ஒரு அம்மனுக்கு, தெய்வத்துக்கு திராட்சை ரச நைவேத்தியம் பண்ணுங்கள். அந்த அம்பாள் சம்பந்தமான ஸ்லோகத்தை சொல்லுங்கள், கோயிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும். அதாவது கருப்பு திராட்சை ரசமும் அதில் வந்து நாட்டு சக்கரை இல்லை கல்கண்டை சேருங்க. வெள்ளை சக்கரை வேண்டாம். அந்த இதை வந்து ஐஸ்லாம் போட வேண்டாம். கருப்பு திராட்சை ஜூஸ் வீட்லேயே எடுத்து, கடையில் வாங்காதீங்க, வீட்லேயே எடுத்து அதை வந்து பாத்திரம் பொதுவான வரை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நைவேத்தியம் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாத்திரம் கட்டாயம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. பூஜையில் அதை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். செயற்கையான எசன்ஸ்லாம் சேர்க்காதீங்க. அம்பாள் சூளந்தாங்கி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். இது வந்து தொடர்ந்து ஒரு 6 முறை பண்ணுங்கள். வீட்டில் பண்ணாலும் பண்ணலாம், கோயிலில் பண்ணாலும் பண்ணலாம், 2 இடத்துல எங்கே வேணால் பண்ணுங்கள். இவரோட மது பழக்கத்தில் இருக்க மயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இதை தவிர நரசிம்மர் சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், அவருக்கு தடைகள் அனைத்தும் விலகும். இந்த நரசிம்மர் சுவாமி வழிபாடுன்றது கோயிலுக்கு போய் பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்து பண்ணலாம். இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அது வந்து உத்தியோகத்துக்கும் திருமணத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாலம் மாதிரி அமையும். நரசிம்மர் சுவாமி வழிபாடு இவரோட உத்தியோக பிராப்திக்கும் திருமண வாழ்க்கைக்கும் ஒரு பாலம் அது மாதிரி அமையும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். அதனால் முதல்ல மது மயக்கத்திலேருந்து அவர் வெளியில் வரட்டும்.
அதுக்கடுத்து இப்போ இந்த 2 விஷயங்களும் அவருக்கு வெற்றிகரமாக அமையும். இப்போ தற்காலிகமாக கிடைக்கிற பணி அவருக்கு திருப்தி இல்லைனாலும் ஏற்றுக்க சொல்லுங்கள். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். அவர் வாழ்க்கை கட்டாயம் வசதி மிக்கதாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார்னு வந்திருக்கு. இப்போ சொன்னதை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இவங்களை தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. சிவசங்கரி. எங்க இருந்து பேசுறீங்க சிவசங்கரி? நீங்க? நாங்க சென்னையில இருந்தா பேசுறோம். நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 2/11/1984 கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாம்? எங்களுக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல. எங்க வீட்டுக்காருக்கும் ஒரு வேலை இல்ல. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அப்படி பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் கேட்கணும். கவலைப்படாதீங்கம்மா, இதற்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? நமஸ்தே. கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? இல்ல, தனித்தனியா தான் இருக்கும். சரி. நீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? உங்க கணவர், அப்புறம் 2 மச்சனா இருக்காங்க, 3 நாத்தனா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு மச்சனா கல்யாணம் ஆகாம இருக்காங்க. சரி. இப்ப நீங்க இருக்கிறது உங்க கணவர், நீங்க தனியா இருக்கீங்க? ஆமா, தனியா தான். அவருக்கு உத்தியோகத்துல இப்ப என்ன உத்தியோக பிரச்சனை அவருக்கு? முதல்ல கார்டன் சூப்பர்வைசரா இருந்தாரு ஒரு கம்பெனில 5 வருஷமா. சரி. சம்பள பிரச்சனைனால நீங்க தேவையில்லைன்னு நிறுத்திட்டாங்க. சரி. 2வது ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணாரு. இப்பதான் 1 வாரம் ஆகுது. இப்ப அவரோட உத்தியோகம் நிரந்தரமா இருக்கிறதுக்கும் புத்திர பிராப்திக்கும் சில பரிகாரம் சொல்றோம், அதை செய்யுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து பக்கத்தில் பல்லாவரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்கே திருநீர் மலைன்னு இருக்குது. அந்த திருநீர் மலையை நீங்கள் ஒரு கிரிவலம் வர்றது நல்லது. அந்த திருநீரம் 3 கிலோமீட்டர். நீங்களும் உங்கள் கணவரும் கிரிவலம் வரலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு சாத்தியம் இருந்தால் திருவண்ணாமலை போய் கிரிவலம் வரலாம். இந்த கிரிவலம் வருதுன்றது அந்த மலையை சுற்றி வர்றதுக்கு பேர். கிரினா மலை, கிரிவலம்னா மலையை சுற்றி வர்றதுக்கு கிரிவலம்னு பேர். இப்போ இந்த திருநீர் மலையை நீங்கள் வலம் வர்றதுன்னா விசேஷமான தினங்கள் எதுன்னு அங்கே கேட்டுக்குங்க. பொதுவாக நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு வலம் வரலாம். நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ உங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு, உங்கள் கணவர் பிறந்த கிழமை அன்னைக்கு வலம் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த மலைக்கு உரிய விசேஷமான அந்த தினம் எதுன்னு கேட்டு கிரிவலம் வாங்க. இப்போ நீங்கள் திருநீர் மலையில் கிரிவலம் வரதா இருந்தால் அங்கே வாசலில் இருக்கக்கூடிய தூமகேது விநாயகர் அப்படின்னு விநாயகர் பெருமான் இருக்கார். அந்த விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணி அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டோம். அந்த கிரிவலம் முடித்து கீழே இருக்கக்கூடிய பெருமாளையும் மலை மேல் உள்ள பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள். இது ஒரு பரிகாரம். இது புத்திர பாக்கியத்துக்கும் உறுதியான உத்தியோகத்துக்கும் நல்லது. இதே நீங்கள் திருவண்ணாமலையை வலம் வரதா இருந்தீங்கன்னா இதே மாதிரி அங்கே விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணி அங்கே அஷ்டலிங்கம்னு மலையை சுற்றி இருக்கும். இந்திரலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம்னு வரிசையாக இருக்கும். ஈசான்ய லிங்கம் வரைக்கும் இந்திராக்கினி யமன் எழுதி வருணவாயு குபேர ஈசானம்னு அந்த 8 திக்குக்கும் 8 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். நீங்கள் ஒரு லிங்கமாக நீங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் கிரிவலம் வாங்க. திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரதா இருந்தால் காலில் செருப்பு போடக்கூடாது, கொடை எடுத்துகிட்டு போகக்கூடாது, தொப்பி போடக்கூடாது. அதேமாதிரி மலையை வலம் வரும்பொழுது தேவையற்ற வாசகங்களை பேசாமல் திருவண்ணாமலையை வலம் வந்தால், அண்ணாமலையாரை வலம் வந்தால் சிவநாமங்களை சொல்லிட்டோ வலம் வர்றது விசேஷம். அதே மாதிரி இந்த கிரிவலம் முடிக்கும்போது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மா, அந்த அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போய் அங்கே இருக்கிற விநாயகர், முருகன், பைரவர் முறையாக தரிசனம் பண்ணி நீங்கள் இந்த திருவண்ணாமலை பிரதட்சணத்தை முடிச்சுக்கலாம். பௌர்ணமி தினத்தை பொதுவாக விசேஷம்னு சொல்கிறா அங்கே. ஆனால் மற்ற தினங்கள்லேயும் போகலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இந்த திருநீர்மலையை வலம் வரதா இருந்தால் அந்த மலையை வலம் வரும்பொழுது நாராயண நாமத்தை தவிர தேவையில்லாத மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாள். இந்த 2ல் உங்களுக்கு எது சாத்தியமோ, உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சுவாமி அருளால் உங்களுக்கு புத்திர பாக்கியமும் உத்தியோக லாபமும் கட்டாயம் கிடைக்கும். வேறு பிரச்சனைகள் எதுவும் வராது. நினைத்தபடி நல்ல காரியம் கைகூடி வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு எல்லாருக்காகவும் ரொம்ப பயனுள்ள தகவல் அண்ட் பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல் அதற்கு தீர்வு காணவும் சுவாமிஜி கிட்ட பேசும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.